ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? காரைக்குடியிலேருந்து கார்த்திகா. இன்றைக்கி செட்டிநாடு ட்ரெடிஷ்னல் ஃபுட்ஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குழிப்பணியாரம் எப்படி இன்ஸ்டண்ட்டாக நம்ம செய்ய முடியும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. குழிப்பணியாரம் அப்படின்னா நாளே நம்ம மாவு அரைச்சி அதை புளிக்க வச்சு அதுக்கப்புறம் நம்ம சேர்க்கணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. சின்ன குழந்தைங்க தான் வந்து இனிப்பு பணியாரம் சாப்பிடுவாங்க. பெரியவங்க எப்போவுமே தாளிச்ச பணியாரம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் சாப்பிடுவாங்க. அதை ரொம்ப குயிக்காக ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம எப்படி ரெடி பண்ண முடியும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான மெத்தடு. வாங்க இப்போ எப்படி குழிப்பணியாரம் ஈஸியாக செய்கிறதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம். அஞ்சு நிமிஷத்தில் நம்ம ஒரு பனியார மாவு எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். பனியார மாவு அப்படின்னாலே நம்ம நாள் அரைச்சி புளிக்க வச்சு தான் நம்ம ரெடி பண்ணுவோம். இப்போ இன்ஸ்டண்ட்டாக எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஒரு 200 கிராம் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதை சேர்த்துக்குவோம். சின்ன வெங்காயமாக இருந்தால் 2 சேர்த்துக்கோங்க. பனியாரம் அப்படின்னாலே நம்ம போடுற வெங்காயம் அப்புறம் பச்சை மிளகா தான் டேஸ்ட்டு. 2 பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்துக்கலாம். இஞ்சி பார்த்திங்கன்னா நறுக்காமல் இந்த மாதிரி திருவி எடுத்து வச்சுருக்கேன். கேரட் சுவோ இல்லையா, அதில் திருவி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு வீட்டு தயிர், கெட்டி தயிராக ரொம்ப புளிப்பு இல்லாமல் சேர்த்துக்கோங்க. மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். முதல்ல இதை எல்லாத்தையும் லேசாக கிளறி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி விட்டு கிளறிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பனியார மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சிருவோம். 15 நிமிஷம் அப்படியே நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு சட்னி ரெடி பண்ணிடுவோம். ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம எடுத்து பார்க்கலாம். நல்லா வந்து மாவு புளிப்புத்தன்மையாக இருக்குது. இப்போ நம்ம பனியாரக்கல்லில் அப்படியே ஊற்றி எடுத்துடலாம். இப்போது கல் வந்து லேசாக காய வச்சுருக்கோம். பனியாரக்கல் லேசாக வந்து நெய் விட்டுருக்கேன்னா, உங்களுக்கு எண்ணெய் தேவைனாலும் நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நெய் வந்து நல்லா உருகிருச்சு. இப்போது சின்னதாக ஒரு குழிக்கரண்டி எடுத்து மாவு எடுத்து அதில் சேர்த்துடலாம். பாருங்கள், பனியாரம் சூப்பராக வெந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட பரிமாற எடுத்துக்கலாம். பாருங்கள், 10 நிமிஷத்தில் குழி பனியாரம் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பரான டிஷ்ஷுங்க. அதுக்கு தக்காளி சட்னி நான் ரெடி பண்ணியிருக்கேன். இது போல் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.